ஹலோ ஆல், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்து வீட்டை மாப் போடவே இல்லை. ஸோ ஒயிட் டைல்ஸ்னால ரொம்பவே அழுக்காக இருந்தது பார்க்கறதுக்கே. பாப்பா வந்து அதை கொட்டி கொட்டி வச்சு ஸோ அழுக்காக இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ எங்கள் ஓன் ஹவுஸை வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். ஹப்பிக்கு வந்து ஒர்க் டிஸ்டன்ஸ் ரொம்பவே இருந்தது. ஸோ 35 கிலோமீட்டர் சம்திங். ஸோ அதனால் நாங்கள் இங்கே ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். எனக்கு வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கணும்னு நான் வச்சுப்பேன். ஸோ இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வேலை அடுக்கி வைக்கிறது, அப்புறம் மற்ற வேலை இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனால ஸோ அந்த கொஞ்சம் இதில் போயிட்டுருந்தேன். அப்புறம் பிஸ்னஸும் பார்த்துட்ருக்கனால அதுலேயும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணலாம், இந்த சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஸோ க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் இந்த சண்டே வெளியே போகலான்ற ஒரு பிளானில் இருந்தோம். பட் வந்து இங்கே வந்து ரொம்பவே ரெய்னி இருந்துக்கிட்டே இருக்குது. வெயில் அடிக்கி, பட் இருந்தாலும் ரெயின் இருக்குது. ஸோ எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக முடியல பாப்பாவை. அவள் ரொம்பவே சேடாக இருக்கா. ஸோ இன்றைக்கி ஆனாலும் போகணுன்னு ஒரு இதில் இருக்கும், பட் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சமையல் பண்ணிகிட்ருக்கும் போது எண்ணெய் தெரித்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு அதுவுமே ஒரு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த இது ஃபயரில் இருக்கும் போதே நான் வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வீட்டில் வந்து திட்டுவார், ஏன் அதை முடிச்சக்கப்புறம் க்ளீன் பண்ணு அப்படின்னு. யாராவது என்ன மாதிரி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் அப்படி. ஸோ ஓகே, என்னோடய பேஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மெயினாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.